இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2025 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி பிற்பகல் 1:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அதிகாலை 4:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோவில் விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க, திருப்திகரமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும், சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் கிட்ட நீங்க அகந்தையான போக்கினை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில சில கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஏதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால தொழிலுக்கு தேவையான நன்மைகளையும் பெறுவீங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரலாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். சில பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. பிள்ளைகளிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல லாபமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கூடுதல் உழைப்பும் தேவைப்படலாம். முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தலைவலி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய விருப்பம் இல்லாமலே சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். கால்நடை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனங்களை மாற்றுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். அதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல்களும் அதிகரிக்கும். அரசாங்கம் சார்ந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது.
வழக்கு சார்ந்த பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக தங்க இருக்கும். அதிக முயற்சியுடன் வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இலக்குகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரந்த நோக்கத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. புதிய கருத்துக்களையும் கொண்டும் இருப்பீங்க. வேலைகள்ல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை என்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் பிரியமானவர்களும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். என்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சற்று அமைதியாகவும் உணர்வீங்க. தூரதேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விரும்பிய பெண்கள் இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. முயற்சியினால முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கடினமான நேரத்துல சகோதரர்களுடைய ஆலோசனைகள் ஆதரவை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை இனிமையாக கையாளவும் செய்வீங்க. இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று கோயில்களுக்கு சென்று வருவது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணியில யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். எளிதில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சில தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட சுமூகமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இது சற்று சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. என்று எல்லா விதமான குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால சிக்கலான விஷயங்களையும் கடந்து வந்தும் விடுவீங்க. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கடியிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல ஏதாவது ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் விற்பனை செய்பவர்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். காய்கனிகள் விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த தோல்வி பயமும் நீங்கும். இன்று ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் காணப்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட சில உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள்ல திருப்தி இல்லாமலும் இருப்பீங்க. பணி இறுக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பொருளாதார நிலையில ஏற்றமும் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரலாம். உங்கள் காதலி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. முடிந்து போன விஷயங்களை இப்பொழுது பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியாகவும் உணர்வீங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்று உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்கள்கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்தேறும். எதிர்பார்த்து இருந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பங்குதாரர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. இப்பொழுது ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்துல சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். மாணவர்களுடைய படிப்புல எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதில புதுவிதமான தைரியமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்த வேலையில இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கிடைக்கின்ற லாபத்தினை புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் சென்று வருவீங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே முறையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பக்குவமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. சில விரைய செலவுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி மற்றும் தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கட்டுப்பாடுடனும் இருங்க. வேலையிடத்துல மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். இன்று பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த தடுமாற்றங்களும் நீங்கும். பொருளாதாரத்துல உயர்வு நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும்.
சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய டிசைன்கள்ல ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யும் சில உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்துல திருமணம் அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றிய விவாதங்களும் வீட்டுல நடைபெறலாம். மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். தன வருவாயில இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் மாறும். இயந்திர பணியில இருக்கிறவங்க சற்று பொறுமையுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விவகாரங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. செய்யும் தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் குறையும். சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சமயம் ஒரு விஷயத்துல பொறுமையை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த சமயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறன்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணியாற்றும் முறை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சாதகமாக தங்க இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையில சுதந்திர தன்மையை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். தக்க சமயத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டிட தொழிலாளர்கள், எலக்ட்ரீஷியன்கள் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசுவதும் நல்லது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. அவர்களை அனுசரித்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சில கசப்பான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நீதிமன்ற வழக்கு, சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அனைத்து வேலைகளையுமே இன்று சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல தெளிவான சிந்தனைகளும் உண்டாகும். செய்த தொழில்ல மேன்மையும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு இன்று பயனுள்ள நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நேரம் காலம் பார்க்காமல் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடல் கடந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு அதனை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலர் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. அலுவலகத்துல பொறுப்புகள் கூடுதலாகவும் இருக்கும். இதனால உடல் அசதியுடனும் இருப்பீங்க. அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மக்களினுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சில முக்கியமான விஷயங்களை விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகம் சார்ந்த பணிகள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல சரக்குகளை விற்று லாபத்தையும் பார்த்து விடலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல தவறிப்போன வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவுல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதையும் என்று எதிர்பாராமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பணியாற்றும் முறையை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்ற சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதை அழுத்திக் கொண்டு இருந்த சில கவலைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். தந்தையாரை மருத்துவ ஆலோசனைகளுக்காக அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்தினருடன் கலகலப்பான சூழ்நிலைகளும் உருவாகும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. இன்று நேர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாள் என்றும் கூறலாம். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டு இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நுட்பமான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. ஆன்மீக செயல்பாடுகள் ஆதரவுகளை தருவதாகவும் இருக்கும். மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்குங்க. தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க.
மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மந்த தன்மையில இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க, பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அகந்தையான போக்கினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியில ஏற்றமும் உண்டாகும். இன்று தொழில ஏதாவது பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. சில கடுமையான வேலைகள்ல இருந்து மீண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனாவசியமான வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலுவலகத்துல வேலை செய்யும் பெண்களிடத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. வங்கி வேலைகள்ல சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எச்சரிக்கையாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது தாங்க. சில நுட்பமான வேலைகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. கற்பனை சார்ந்த தொழில்கள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கான ஒரு நாள் என்றும் கூறலாங்க. சில சாதனைகளையும் படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல ஏதாவது திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனாலும் இது சாதகமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல வெளிப்படையாக பேசவும் வேண்டாங்க. சற்று விலகி இருப்பதே நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளும் நீங்கும். பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். ஏட்டிக்கு போட்டியாக யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். சில எதிரான கருத்துக்கள் வந்தாலுமே நீங்க விலகி சென்று விடுவதே நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதுல பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. என்று ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். நிலம், வீடு, வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகளும் இருக்கும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று புதியதாக தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. அதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாங்க. பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கனிவுடனும் செயல்படுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இன்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அமைதியுடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். இன்று கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உற்சாகமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிரிந்து போன உறவினர்களை நீங்கள் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலப்படுத்தியும் கொள்வீங்க. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். கட்டிட தொழிலாளர்கள் கணிசமான பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒர்க் ஷாப் மற்றும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வருமானமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று குடும்பத்துல அதிருப்தியான சூழலும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. பெண் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சம்பள உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். செயல்கள்ல எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல வருமானத்தையும் பார்த்து விடலாம். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக அணுகுமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையினால நீங்க சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகளை அமைதியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய இந்த அணுகுமுறையின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சலுகைகள் அல்லது ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று 1-2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தடைகளை எல்லாமே தகர்த்து வந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைக்கவும் செய்வாங்க. சாதுரியமாக சமாளிப்பதும் நல்லது. சொந்த பந்தங்களுக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மின்சாதன பொருட்களை பழுது பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சில சிரமங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. நல்லபடியாக தேர்ச்சி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுக்கு இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். தொழில புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் சில தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். சிலருக்கு திடீர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகள ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கல்வி தொடர்பாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் சார்ந்த விரயங்களும் ஏற்படலாம். எதிலும் என்று சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக காரியங்கள்ல மன அமைதியும் உண்டாகும். தொல்லை தந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பயனற்ற செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மனக்குழப்பத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பதட்டப்படாமல் வேலைகளை செய்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் இருக்க தங்க செய்யும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். 1-2 நாட்களாக இருந்து வந்த அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமண ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். மனைவி குழந்தைகளினால மன நிம்மதியும் உண்டாகுங்க. நண்பர்களுடைய உதவினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல நன்மைகளையும் பெற்றுவிடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படுங்க. இது ஏதாவது குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. இன்று வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய சிக்கல்களையும் பாக்கிகளையும் எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பணியாளர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று சில சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வேலை தொடர்பான விஷயத்துல சில கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் மாற்றம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும்.
என்று வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.